ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வீடியோ ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே வந்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கட் பண்ணி தான் வச்சுருந்தேன். சும்மா வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். அதனால் திருப்பி எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உப்பிலிட்டது செய்யலான்னு சொல்லிட்டு பைனாப்பிள் வாங்கினேன். ஓகே, அதை கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாட்டமில் கட் பண்ணி பார்த்தேன்னா அவ்வளோதாங்க, போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. ஸோ ஓகே, கீழே மட்டும்தான் டேமேஜாக இருக்கும், மீதி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நடுவில் ஒரே போடு ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. பாருங்கள், 60% ஆஃப் பைனாப்பிள் வேஸ்ட்டாக போச்சு. என்னடா இப்படி போச்சு, 80 ருபீஸ் வேஸ்ட்டு சொல்லிவிட்டு என்ன பண்ணலான்னு தெரியலை. ஸோ ஓகே, இந்த பைனாப்பிள் கட்டிங் வீடியோஸ் இருக்குல்ல யூடியூப்பில், அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. கொஞ்சம் பைனாப்பிள் கட் பண்ண கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் அந்த வீடியோ வச்சு ஈஸி வே டு கட் அ பைனாப்பிள் ட்ரை பண்ணி பார்த்துருவோமா. ஸோ அந்த 60% ஆஃப் பைனாப்பிளை நகர்த்தி வச்சுட்டு மீதி இருக்கிறதுல அந்த கட்டிங்கை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அங்கே டயக்னலாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு புல் பண்ணால் வந்துடுது. ஸோ நானும் டயக்னலாக ட்ரை பண்ணி புல் பண்ணேன், எனக்கு வரல. ஸோ திருப்பி இன்னொரு சைடும் டயக்னலாக ட்ரை பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ அப்போ புல் பண்ணும் போது ஈஸியாக வந்தது. பட் நம்ம ரவுண்டாக கட் பண்ணி சாப்பிட்றோம்ல, அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா ஒன்றையும் எடுத்து கடிச்சு சாப்பிடணும். பட் ரவுண்டாக இருந்தால் ஈஸியாக வாய்க்குள்ளே போட்டுடலாம்ல. கொஞ்சம் லேசினஸ் தான். பட் இந்த ட்ரிக்கும் ஆக்சுவலி இட்ஸ் ஒர்க்கிங். நீங்களும் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டேவே காலையில் கடைக்கு போயிட்டு பைனாப்பிள் வாங்கிட்டேன். கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டேன். வேறு வழி இல்லை, இப்பயும் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம பைனாப்பிள் வச்சு உப்பிலிட்டது பண்ணிடுவோமா. அதுக்கு ஒரு க்ளீன் ஜார் எடுத்துகிட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளை ஆட் பண்ணிடுவோம். எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க பைனாப்பிள். அண்ட் அதுக்கப்புறமா 4 துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். அண்ட் 3 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். நடுவில் கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வினிகர். டோட்டலாக நான் 5 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். 4 ஸ்பூனே இனஃப் தான். உங்களுக்கு 5 ஸ்பூன் வேணுன்னா போட்டுக்கோங்க. தென் என்ன பண்ணோன்னா, நம்ம தண்ணியில் கல்லுப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அது வார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த பைனாப்பிள் முழுகிற அளவுக்கு நம்ம ஊற்றி வச்சிடணும். அவ்வளோதாங்க, பைனாப்பிள் உப்பிலிட்டது ரெடி. ஆல்ரெடி நான் கியூக்கும்பரை வச்சு போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் 1 வீக் கழித்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.